நீங்கள் ஒரு அம்மான்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அமைப்போட பேர் அது. அப்போ நீங்கள் அம்மான்ற பேரை வச்சுட்டு இந்த வேலையெல்லாமா பார்ப்பீங்க? மோகன்லால் மாதிரி ஒரு நடிகர் வந்து மக்களால் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர், அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போகிறாரு அப்படின்னா, நீங்கள் படத்தில் ஆன் ஸ்க்ரீனில் காட்டின ஹீரோயிசம்லாம் காரி துப்புற மாதிரி இருக்குது, ஈக்குவலாக சமமாக தானே இருக்குது. நீதிபதிகளை திரு வாராகி அவர்கள் பத்திரிகையாளர் சொல்லுவார், நான் கும்பிடக்கூடிய சாமி நீதிபதிகள்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு உதாரணம் இவங்க ஹேமா. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் திரு பாலா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கேரளா திரையுலகத்தையே ஆட்டி படைச்சு இந்திய அளவில் பேசுபொருள் ஆகிருக்கிறது திரு ஹேமா ரிப்போர்ட். ஹேமா ரிப்போர்ட்னா எதுக்கு, எதை பற்றியான இந்த ரிப்போர்ட்? இல்லை, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது 2019 டிசம்பர் மாதமே கேரளா முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அது எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்களின் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் அதன் பற்றின டீட்டெயில்டான ஆய்வை வந்து அந்த 290 பக்கங்கள் கொண்ட அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது திரு முதல்வர் பினராயி விஜயன் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அது சமர்ப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதோட 290 பக்கங்கள் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப விரிவாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் அவங்க நிறைய விஷயங்கள் இன் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ஷாக்கிங் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் அதன் பின்னாடி நடக்கக்கூடிய வன்முறைகளும், அது ஒரு மாஃபியாவாக இருந்து அவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நீங்கள் சொல்லும்போது இதை புரியுது. ஹேமா கமிட்டி எதனால் முதல்ல இதை போடுறதுக்கான காரணம் எங்கே ஆரம்பிச்சது? ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு நீதிபதியோட தலைமையில் போடுறதுக்கான அடிப்படை சம்பவம் எதுன்னு பார்த்தா, இதுக்கு முன்பு கேரளாவில் நடந்த ஒரு நடிகைக்கு நடந்த பாலியல் சம்பவம். அது வந்து ஒரு முக்கியமான நடிகரை வந்து ஒரு கனெக்டடாக இருந்து திரு திலீப் குமார் அவர்கள் மேலே கைது நடவடிக்கை வரைக்கும் அது போச்சு. அதை நீட்சியாக இந்த ஒரு குழு ஒன்று வந்து டீட்டெயில்டாக ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு நீதிபதியின் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஃபர்தராக ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வருடம் வரைக்கும் இதை ஆராய்ஞ்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்மையாகவே பெண்களுக்கு கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றத 100% அக்யூரசியோட அவங்க ஆய்வு செஞ்சு அதை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதில் ரொம்ப சில முக்கிய நடிகர்களோட பங்கீடுகள் இருப்பதாகவும், அவங்களோட தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக பெண்களை வந்து ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பாலியல் வன்முறைக்கு வந்து ஆளாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப பெரிய ஷாக்கிங் தரக்கூடிய விஷயம் அது. அதாவது பொதுவாக நம்ம வந்து இந்த செக்ஸுவல் அப்யூஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாய்ப்புகளுக்காக அவர்களை வந்து அடிபணிய வைத்து அதன் மூலம் தன் உடல் பசியை தீர்த்து கொள்ளும் சில ஆண்களின் போக்கை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெக்ஸஸ் இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து அந்த சம்பவம் அது ஒரு நடிகைக்கு நடந்த, அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, அந்த நடிகையின் புகார் மூலயமா திரு திலீப் குமார் அவர்கள் கைது செய்ததும், அதற்கு பின்னணியில் இருந்த சில பேரோட ஈடுபாடுகளும், அதற்கு எழுப்பப்பட்ட சில கேள்விகளும் புகார்களும் அடிப்படையில் இந்த கமிட்டியை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி இது ரொம்ப எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடியது என்னென்னா, இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக இந்த பிரச்சனையை பற்றி, அதுவும் ஒரு பெண் அதை ஆராய்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு இந்த எஃபிஷியண்ட்டாக இந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே சொன்னீங்க, கிட்டத்தட்ட 2019 டிசம்பரில் இந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. இத்தனை ஆண்டுகளாக இது வெளியே வராமல் இருந்ததுடைய காரணம் என்னவா இருக்கும்? அந்த மர்மமான கேள்விக்கு உண்டான விடையை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பல பத்திரிகையாளர்கள் தேடிக்கிட்டு வர்றாங்க. எதனால் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வர்றதுக்கு 5 வருடங்கள் ஆச்சு? இதன் பின்னாடி என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் திரு பினராயி விஜயன் ஏன் இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வராமல் இதை வந்து மறைச்சி வச்சுருந்தார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நம்ம எல்லார் மத்தியிலும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு நமக்கு விசாரித்த வரைக்கும் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நெக்ஸஸோட அங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்த ரிப்போர்ட் இந்த
ஆகஸ்ட் 19 எப்படி வெளிவந்தது, இதுக்கு பின்னால் எப்படி வெளிவரத்துக்கான முயற்சி யார் எடுத்தா, இந்த விஷயம் ஏதாவது தெரியுமா? இல்லை, இது ரொம்ப காலத்துக்கு, ஏன்னா ஒரு கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க, அப்படி அவங்க மூலயமா சில தரவுகளை வந்து அவங்க சேகரித்து வச்சு கவர்மெண்ட் மத்தியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் கேள்வி கேட்காமையாக இருக்கும். அது அமைச்சதே வந்து கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அப்பீல் போய் அது ட்ரையல் ஃபேஸ் பண்ணி அதன் மூலமாக அது ஏன் நீ வெளியே வரலன்னு சொல்லி அந்த மாதிரியான பல சட்ட போராட்டங்களுக்கு பின்பு தான் அது வெளியே வந்திருக்கு. இல்லை இது இந்த அளவுக்கு இவங்க இன்னும் வீரியமாக இவங்க இந்த பிரச்சனைகளை அணுகாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் அப்படியே கிடப்பிலே போட்டிருக்கலாம். இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய செயல். இது வந்து அந்த ரிப்போர்ட் ஒரு நம்ம வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்டாக படித்தப்பயே நம்மளுக்கு பதட்டம் அடைய வைக்குது. இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா? அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. படப்பிடிப்பு தளங்களில் பெண்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கழிப்பறைகள் கிடையாது, அவங்களுக்கு தங்கும் விடுதிகளில் அவங்க நைட்டில் பகல் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் இருந்துட்டு நைட்டில் போய் உறங்கும் வேளையில் அவங்க கதவை தட்டி அவங்கள வெளியே வர வச்சு அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டி அவங்கள வந்து படுக்கைக்கு வற்புறுத்துறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன மாதிரியாக இது ஒரு இடத்துல ஒரு பப்ளிக்காக ஒரு சம்பவம் நடந்து, இப்போ நம்மளுக்கு கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு டாக்டருக்கு நடந்து அதுக்கு ஒரு பெரும் பேசு பொருளாகி அது நாடே வந்து அதோட பிரதிபலிப்பு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கேரளாவில் இவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை வந்து கேரளாவை தாண்டி யாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணாத சூழ்நிலை தான் ஒரு வாரமாக இருந்தது. ஆனால் சமீப காலம் 2 நாட்களாக தான் இது வந்து பேசப்படுது. சமீபத்தில் இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு பின்பு பல பேரும் அந்த அவங்களுடைய அசோசியேஷன்லேருந்து ராஜினாமா பண்ணக்கூடியதை பார்த்தோம். அந்த குறிப்பாக அந்த நடிகர் சங்க சொல்லக்கூடிய அம்மா அப்படிதான் அதோடைய பேர் வச்சுருக்காங்க. அதோடைய தலைவர் பொறுப்பிலிருந்து திரு மோகன்லால் விலகி இருக்காரு. இன்னும் பலரும் கூட அந்த பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த நிகழ்வு தான். நீங்கள் ஒரு அம்மான்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஒரு அமைப்போட பேர் அது. அப்போ நீங்கள் அம்மான்ற பேரை வச்சுட்டு இந்த வேலையெல்லாமா பார்ப்பீங்க? அதாவது ஒரு நீதிமன்றத்தை நாடி எனக்கு இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகர்களை வந்து தள்ளப்பட்டது எதனால்? நீங்கள் சங்கத்தை செயல்படாதனால தானே அது நடந்திருக்கு. எத்தனையோ பெண்கள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களே இந்த வேலையை செய்திருக்கலாம். இதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு, ஏன்னா மோகன்லால் மாதிரி ஒரு நடிகர் வந்து மக்களால் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர், அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போகிறாரு அப்படின்னா, நீங்கள் படத்தில் ஆன் ஸ்க்ரீனில் காட்டின ஹீரோயிசம்லாம் காரி துப்புற மாதிரி ஈக்குவல் சமமாக தானே இருக்குது. உங்களுக்கு ஏன் நேர்மையாக நின்று அதை ஃபேஸ் பண்ண முடியல? இல்லைன்னா நீங்கள் அந்த பொறுப்புக்கு எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுனால இன்றைக்கு மலையாள நடிகை திரு பார்வதி அவங்களுடைய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு வெளியான அந்த பதவிகளை ராஜினாமா பண்ணுறவங்களை பற்றி ரொம்ப ஒரு கோவத்தோடய அவங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இப்படி நான் தொடர்ந்து கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. இதை பற்றியான உங்கள் பார்வை? இல்லை, இதை பற்றின விவாதங்கள் பெரும் அளவில் போகணும். திருமதி பார்வதி அவர்கள் மட்டும் இதோட நிப்பாட்டிடக்கூடாது. பெண்கள் வந்து வெளிப்படையான திரு ஹேமா அவர்களுக்கு வந்து இவங்க கோயில் கட்டி கும்பிடணும்னு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வந்து வேறு எந்த நீதிபதி பண்ணியிருந்தாலும் இது வந்து கிடச்சிருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. நீதிபதிகளை திரு வாராகி அவர்கள் பத்திரிகையாளர் சொல்லுவார், நான் கும்பிடக்கூடிய சாமி நீதிபதிகள்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு உதாரணம் இவங்க ஹேமா. இவங்க வந்து இந்த மாதிரி பார்வதியை தாண்டி இன்னும் பலரும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக்கணும். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இன்றைக்கி வயநாடு இஷ்யூ நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கேரளா கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பி மக்கள் எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு மாற்று செய்தியாக அங்கே பேசப்படுது இது அப்படின்னு சொல்லி சில நபர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ சில பத்திரிகைகளெல்லாம் எழுதுகிறாங்க. அப்படி இருந்தால் கூட இது தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து இந்த பிரச்சனைகளை பெரிதும் பார்க்க போடணும். ஏன்னா ஒரு மாஃபியா இருந்து ஒரு நெக்ஸஸ் மாதிரி செயல்படுறாங்கன்னா ஒரு 10 பெண்களோ 20 பெண்களோ இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500லேருந்து 1000 பெண்களுக்கு மேலே இதில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நடிகர் சித்திக் அவருக்கு பின்னாடி ஒரு பெண் வந்து இவர் இந்த மாதிரிலாம் எனக்கு துன்புறுத்தல் பண்ணாருன்னு ஒரு பெண் வந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்பே வேதனையாக இருக்குது. என்ன, அதாவது நம்ம ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய சாமானியன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருத்தனுக்கு
தான் வாழ்க்கையை லீடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு திரை பிரபலங்கள் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். இப்போ இவங்களே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி ஆகும்? நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுனால கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கூட இருந்த கூட திரு சின்மயி இவங்கெல்லாம் கூட பல பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செய்யக்கூடியவங்க நம்ம சட்டம் நீதிமன்றங்கள்னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலில் தாண்டி அவங்களோட பவர் ரேஞ்ச் இருக்குது. இதை பற்றி யாரும் பேசுகிறதுக்கு முன் வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அதில் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ இவங்க வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லையே. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால் இந்த கலைத்துறையை மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்க வந்து உள்ளே ஈர்க்கப்பட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்க சுற்றி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தவிர வேறு ஒரு துறையில் அவங்கள வந்து என்ன சொல்கிறது பிரதிநிதித்துவம் படுத்திக்க முடியாதுன்ற சூழ்நிலை உருவாகிறப்போ இங்கே தான் அவங்க சர்வைவ் ஆகணுன்ற ஒரு அடிப்படை கட்டாயம் ஏற்படுது. அந்த கட்டாயத்தை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு இந்த நிலை தமிழ் சினிமாவுக்கும் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ் சினிமாவில் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையுமா என்னன்னு தெரியல. இங்கே இந்த பிரச்சனைகள்லாம் இல்லையான்னு கேட்டால் இங்கேயும் இருக்குது. ஆனால் கேரளாவில் நம்மளுக்கு இருந்து அந்த ரிப்போர்ட் பார்க்குறப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய மாஃபியா நெக்ஸஸ் எல்லாம் இருந்து செயல்படுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். இங்கே வந்து அங்கங்கே ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இது இருக்குதா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த சுஜித்ரா மாதிரி சில நடிகைகள்லாம் வந்து வெளியே வந்து சொன்ன சில விஷயங்கள்லாம் பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாகப்பட்டதாக தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்ட்டின்னு சொன்னாங்க, அதுன்னாங்க இதுன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. இது உண்மையாகவே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புச்சு. ஆனால் தமிழ் சினிமாவிலையும் இது மாதிரி நடந்திருந்தால் இதை வந்து பெரிய லெவலில் இங்கே இருக்கக்கூடிய அரசும் காவல்துறையும் அதை பெரிய லெவலில் விசாரித்து அவங்கள வந்து சரி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இதாகிடுச்சு. எந்த ஒரு சம்பவங்களும் மக்கள் மத்தியில் பெரிதான தாக்கத்தை உண்டாக்கும். அப்போது நமக்கு அது நெருக்கடியாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னா எல்லா அரசுகளும் சேர்ந்து செயல்பட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே கொண்டு வரணும். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்புலாம் இருக்குது. நானே பார்த்துருக்கேன் நிறையா இடத்துல. அவங்களுக்குன்னு தனி கேரவான் கொடுக்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு 2 கேரவான் வருது. அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா அவங்களோட இயற்கை உபாதைகளுக்காகவும் அது தனிப்பட்ட முறையில் அது ஒதுக்கப்படுது. அதெல்லாமே பாராட்டக்கூடியது தான். இங்கே பெரிய லெவலில் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். இறுதியாக எங்கள் நேயர்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஒரு நடிகன் அப்படின்றவனோட அடிப்படை என்ன அப்படின்னா, இல்லாத ஒன்றை இருப்பது போல் பாவித்து உங்கள் முன்னால் செயல்படுத்தக்கூடிய ஒரு கலை தான் நடிப்பு அப்படின்றது. இவங்களை வந்து பர்சனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரிகளாக எடுக்கக்கூடிய பல பர்சனாலிட்டிஸ் வந்து அவுட் ஆஃப் சினிமாவில் நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வெளியே வர்றப்போ தான் ஆதர்சமாக நினைக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த மாதிரியா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வரும்ல. இதுக்கெல்லாம் ஆளாகாமல் இருக்கணும். நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் வந்து சினிமா துறையில் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பர்சனாலிட்டி நம்மளால் சொல்ல முடியும். அதை தாண்டி எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நடிகரை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர்றப்பயே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு சக்ஸஸ் ஆன நிறையா பீப்புள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் முன்மாதிரியாக எடுத்து செயல்பட்டு போகணும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.